இப்போ நம்ம வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக நம்ம பார்த்தோம்னா சார், இங்கே வந்து ஜாதி ரீதிகளான பிரச்சனைகள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குட்டியாக ஒரு விஷயம் அந்த பாட்டுல ஜாதியான பாட்டே கிடையாது சார். இல்லை இல்லை சார், அது பாட்டில் இல்லை, பாட்டில் மியூசிக்லும் கிடையாது. ஆமாம். பட் ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது, அந்த தாக்கங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஆனா இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க சொல்றேன், பதிவு பண்றதுக்காக நான் சொல்லல. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்னா, இப்போ வந்து நான் வந்து நான் ப்ராமின், இவர் வந்து ப்ராமின், நாங்க 2 பேர் சேர்ந்து தான் கம்பெனி ரன் பண்றோம், சரிங்களா? இப்போ எனக்காக வந்து சப்போர்ட் பண்றது நான் எனக்கு நான் ப்ராமின் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே இங்க இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா ப்ராமின்ஸ் தான். ப்ராமின்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரி எல்லா சாரார்களும் இப்போ எனக்கு இந்த படத்துக்கு நான் உழைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதுல பிராமணனும் இருக்காங்க, முஸ்லீம்ஸும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு சொல்லி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா இங்கே அந்த மாதிரி கோட்பாடுகளே வந்து நம்ம பேச்சு வாக்கில் நம்ம சொல்லிட்டு போகிறோம் சார். நம்ம இங்கே என்ன நீங்கள் ஒரு ஜாதிய ரீதியாக பார்க்குறீங்களா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். உண்மைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களே இல்லை சார். நம்ம இங்கே எல்லாருமே சமம் அப்படிங்கிற கோட்பாடு நமக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸோ என்னோட பேர் வந்து உதய் பிரகாஷ் யூபிஆர். ஸோ என்னோட என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் கம்போசராக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஒரு 15 இயர்ஸாக வந்து இந்த கம்போசராக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு 15 இயர்ஸாக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நடுத்தட்டு மக்களில் சேர்ந்த ஒரு பையன் தான் நானும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பம் வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலான ஒரு வாழ்க்கையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறை இருந்துட்டும் இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு நிறைய உழைப்பு போடுறதான ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இனிஷியலாக என்னோட லைஃப் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ப்ளேபேக் சிங்கர் ஆகணும், என்னோட கெரியரில் வந்து நிறைய பாடல்கள் என்னோட குரலில் ஒலிக்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம்னா, நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம எஸ்பிபி சாரோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அவரோட பாடல்களில் கேட்டு வளர்ந்த ஒரு ஆளாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வெறும் 50 ரூபாய் தான் என்னோட ஒரு நாள் வருமானம், ஒரு நாள் சேலரி. ஏன்னா அன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய அமைந்திருந்தது. ஸோ நம்மளோட கெரியர் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து மேடைகள் அமைவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். ஸோ அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்க, அன்றைக்கி அவங்களால மீட் பண்ண முடியாது, அவங்களால பாட முடியாதுன்ற கட்டத்தில் மட்டும் தான் நம்ம பாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சது. ஸோ அன்றைக்கி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேடைகள் எனக்கு நானே அமைச்சிக்கிட்டு அந்த ஒரு மேடைகள்லையும் பாடி, அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தாமல் அதுக்கப்புறம் நம்மளோட கெரியரில் வேறு ஏதாவது ஒன்று புதுசாக சாதிக்கணும் அப்படின்னு நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து நான் அட்டன் பண்ணேன். தமிழில் இருக்கக்கூடிய சேனல்களில் மெஜாரிட்டி சேனல் ரியாலிட்டி ஷோவில் நான் பாடியிருக்கேன். அதில் முதல் ரவுண்ட்லேயே வந்து வெளியே கூட அனுப்பிடுவாங்க, நீங்கள் வேண்டாம் போங்க அப்படின்னு. நிறைய தோல்விகள் கண்டிப்பாக இருக்குது வாழ்க்கையில். அந்த தோல்விகளை தாண்டி நிறைய ரியாலிட்டி ஷோவில் நம்ம முன்னாடியும் வந்திருக்கோம், அந்த ரியாலிட்டி ஷோவில் பாடியும் உள்ளே வந்திருக்கோம். ஒரு சில முக்கியமான ரியாலிட்டி ஷோவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி நமக்கு ஒரு மேஜராக நம்மளோட ஃபோக்கஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, ப்ளேபேக் சிங்கர் ஆகணும், நம்மளோட கெரியரில் ப்ளேபேக் சிங்கராக மாறணும் அப்படின்றது நம்மளோட ஃபோக்கஸ் இருந்தது. ஸோ ப்ளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, சினிமாவில் பாடணும் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகளை தேடி அலைய ஆரம்பித்தோம். அந்த இடத்துல நிறைய பேரை நான் சந்திக்க முற்பட்ட டைம் அது. நிறைய பேரை போய் மீட் பண்ணினோம், டைரெக்டாக மீட் பண்ணினோம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாடுவோம், நாளைக்கு பாடுவோம், நாளன்னைக்கு பாடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில வாய்ப்புகளும் அமைஞ்சது. அரௌண்ட் ஒரு 35 படம் வந்து நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜ்லேயும் பாடியிருக்கேன். பாடல்கள் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும், ஆனால் கடைசியில் நடக்கலை அப்படின்னும் போது நமக்கு ஒரு வருத்தம் வரும் இல்லையா? அந்த வருத்தத்தில் உருவானதான் அந்த கம்போசிங். ஸோ நமக்கான வாய்ப்புகளை நம்மளே தேடிக்கலாம். நம்ம பாடணும், நம்ம பாடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே வந்து கம்போஸ் பண்ணால் நம்ம பாட முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கம்போசிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து லைஃப்குள்ளே வந்தது. ஸோ நிறைய இப்போ புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேரை போய் மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சிலர் கேட்டாலும் நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர முடியாது அப்படின்னு. அவங்க பக்கத்துலலாம் போய் உட்காந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உருவான விஷயம் தான் வந்து மியூசிக் டைரக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது அட் ப்ரெசன்ட் இங்கே நான் உட்காந்துருக்கிறது என்னோட படத்தோட ரிலீஸ்க்காக வேண்டிதான். 12th அன்னைக்கு, December 12th என்னோட படம் ரிலீஸ் ஆகுது, மகாசேனா. இந்த படத்தில் வந்து நான் மியூசிக் கம்போசராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்றது, நம்மளோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, என்னோட பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட், எனக்கு அம்மா மட்டும் தான் எனக்கு. ஸோ நானும் என் தம்பி, என்னோட அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு 6 பேர் சேர்ந்த குடும்பம் நாங்கள்.
நாங்கள் இருந்தது ஒரு குடிசை மாற்று பகுதியில், குடிசை மாற்று வாரிய பகுதியில் தான் நாங்கள் இருந்தோம். எங்களோட வாழ்வாதாரம் அவ்வளோதான் இருந்தது. அம்மா வேலைக்கு போனால் மட்டும்தான் அடுத்த வேலை சாப்பாடு குடும்பத்துக்கு அப்படின்ற ஒரு கட்டம் தான் எங்களோட கட்டம். ஏன்னா அன்னைக்கு காலகட்டங்களில் எங்களுக்கு யாரும் உதவவும் இல்லை. எங்களை வந்து சொந்தக்காரங்களே சொல்கிறேன், ரிலேட்டிவ் சொல்கிறேன், நிறைய பேர் ஒதுக்கவும் செஞ்சாங்க. நீங்கள் தான் எங்கள் கூட இருக்க வேண்டாம் அப்படி மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அப்படியே நாங்கள் ஒதுக்கப்பட்டு நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்களே தான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற கட்டத்தில் அம்மா மட்டும்தான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மாவோட சேலரியில் மட்டும்தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் படித்தது, என் தம்பி படித்தது எல்லாமே வந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி அந்த லோன் அடைக்க இந்த லோன் அடைக்க இப்படியே தான் எங்களோட வாழ்க்கை இருந்தது. அதாவது ஒரு அடுத்த வேலை சாப்பாடு கூட வழியில் ஒரு கீழ்த்தட்டு மக்கள்னு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் எங்களோட குடும்பமும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து நான் கஷ்டப்பட்டு அம்மா படிக்க வச்சுட்டாங்க, படித்து முடிச்சாச்சு. வேலைக்கு போய் அப்புறம் நம்ம பையன் வந்து நம்மளை காப்பாற்றுவான், நம்ம பையன் வந்து நம்மளை தளர்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கட்டம் இருக்கும்போது அப்போ நான் இன்னொரு குண்டு தூக்கி போட்டேன். கொஞ்ச நாள் வேலைக்கும் போயிருந்தேன், வேறு வேலை செஞ்சுருந்தேன். அப்போ நான் அம்மா கிட்ட வந்து இல்லைம்மா எனக்கு மியூசிக்கில் தான் எதுவும் ஒன்று சாதிக்கணும், மியூசிக்கில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் தோணுது, எனக்கு இந்த வேலை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லும்பொழுது மறுபடியும் அவங்க ஓட வேண்டிய கட்டாயம் இல்லையா. நம்ம இப்போ அடுத்த பையன் வந்துட்டான், பையன் தான் காப்பாற்றுவான்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது பையன் காப்பாற்ற மாட்டான், மறுபடியும் பையன் வந்து எதுவும் ஒன்று பண்ண போவான்னா எல்லா அம்மாவும் பயந்து இல்லைப்பா வேண்டாம்ப்பா நீ வந்து படிக்க வேண்டாம், இப்போ வேலைக்கு போ நீ மியூசிக்லாம் வேண்டாம்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி என்னோட அம்மா சொன்னது உனக்கு இதில் தான் சந்தோஷம், உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், இதில் நீ என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்பேன்னு உனக்கு தைரியம் நம்பிக்கை இருந்தால் நீ அதைவே போப்பா, சாகிற வரைக்கும் அம்மா நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு ஓட ஆரம்பித்த அந்த பெண்மணி இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏன்னா நம்மளுக்கு எப்போ இது அமையும், எப்போ கரெக்டான இடத்துல நம்ம வந்து சேருவோம் அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அந்த மாதிரி கட்டத்தில் இருக்கும்போது அம்மா தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அம்மாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி ஏதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் இல்லையா, குடும்பத்தோட ஒத்துழைப்பு. அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு அப்புறம் வந்து எனக்கு தம்பி இளையவன் 6 வயசு சின்னவன் என்னோட. அவர் அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா நான் பார்த்துக்கிறேன், அண்ணனை வந்து நீ ப்ரெஷர் பண்ணாது, அண்ணனை வந்து எதுவும் பண்ணாத, அண்ணன் ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறான், அவன் சாதிக்கிட்டோம் மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கொஞ்ச நாள் அவனோட இதை வந்து பார்த்துக்க ஆரம்பித்தான். ஸோ அவனோட கட்டமும் அவனும் வந்து இதுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். அதை தாண்டி வந்து என்னோட ஒய்ஃப், என் ஒய்ஃப் இல்லாமல் இன்னைக்கு அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்போ சம்பாதிப்போம் எப்படி சம்பாதிப்போன்ற அஷூரன்ஸ் நமக்கு கிடையாது. நம்ம இன்னைக்கு திடீர்னு நல்லா சம்பாதிப்போம், அடுத்த நாள் சம்பாதிக்க மாட்டோம், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ குடும்பத்தை மாதம் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும் இல்லையா. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம கண்டிப்பாக குடும்பத்தை பார்க்க முடியாது. நம்மளோட வருமானத்தை நம்பி எதையுமே குடும்பத்துக்காக முயற்சி பண்ணவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சப்போர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் அவங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம அதாவது நான் வாழ்க்கையில் என்ன சேர்த்து வச்சிருக்கணும் இல்லையோ, நல்ல மனுஷங்களை என்ன சுற்றி சேர்த்து வச்சிருக்கிறது உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரியும். ஸோ எப்படி அதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து என்னை வந்து நாங்கள் அப்போ தான் வந்து மீட் பண்ணும்போது லைஃப்பில் நீ முன்னேறணும்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு வந்து ஸ்டுடியோ ஒன்று வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கான செலவுகள் 25 லட்சம் 26 லட்சம் 30 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு இல்லாமல் ஒரு ஸ்டுடியோ நல்ல ஸ்டுடியோ வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டுடியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தப்போ அவர் என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு. நம்ம ஸ்டுடியோ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஸ்டுடியோ வைக்கணும்னா அதுக்கு என்ன செலவாகணும், இவ்வளோ செலவாகும், இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்டுடியோ வச்சா வாழ்க்கையில் நீ முன்னேறிட முடியுமா அப்படின்னா, முன்னேற முடியும், கண்டிப்பாக முன்னேற முடியும். டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிச்சிடுவேன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். அன்னைக்கு அவர் வந்து அவர் கையில் இருந்த காசு, அவர் சுற்றி இருந்த மக்களோட காசு கேட்டு, எனக்காக நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு, நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுன்றது தாண்டி நிறைய பேர்கிட்ட கெஞ்சி, இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணுறோம், ஒரு விஷயம் இதற்காக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், அந்த விஷயத்து இதுவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ வந்து எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. அவரோட பேர் நாகேஸ்வர். அவர் தான் அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரும் இந்த இடத்துல என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் நீங்கள் உட்காருங்க. ஏன்னா அவரோட முகமும் வந்து தெரியணும். ஏன்னா ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு உந்துதல் இல்லாமல் யாருமே வளர முடியாதுங்க. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஒன்று ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா வந்து நமக்கு வெல் விஷஸ் அவங்களாம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சர்க்கிளே நமக்கு இருக்குது அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த வரமாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி வரம் தான் இவரும் எனக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்துருக்க ஸ்டுடியோவும் வந்து என்னோட ஸ்டுடியோ தான்.
மடிப்பாக்கத்தில் இன்னொரு ஸ்டுடியோ, எங்களோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. அந்த ஸ்டுடியோ தான் நாங்கள் மெயினாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டுடியோவில் தான் இந்த மகாசேனா படமும் வந்து நடந்திருக்கு. ஸோ மக்கள் நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஒரு கட்டத்தில் வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிது, ஆர்டிஸ்ட் கம்மியாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க. நீங்கள் இப்போ என்னைய மாதிரி வந்து இடத்துக்காக ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுற எத்தனையோ மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட், நீங்கள் எவ்வளோ சொன்ன ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், ஸ்டன் டைரக்டர்ஸ்னு எவ்வளோ பேர் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து திறமை நிறைய இருக்குது. ஆனால் அது வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி இல்லை. ஸோ அந்த வழி எப்போ வரும் அப்படின்னா அது நமக்கு தெரியலை, நம்ம கெஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில், கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்மளால் ஒரு நம்பகத்தன்மையாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஆனால் இங்கே அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எப்போ கொண்டு வர முடியும், எப்படி கொண்டு வர முடியுன்ற அந்த இது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ முயற்சிகளுக்காக போராடிட்டு இருக்கோம், அந்த வாய்ப்புகளுக்காக போராடிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா மட்டும்தான் எங்களோட திறமைகளையும் வந்து வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும். ஸோ நீங்கள் எல்லாரும் தான் அந்த திறமையை, அந்த வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். மக்கள் வந்து 12ஆம் தேதி டிசம்பர் வந்து படத்தை பார்க்கணும். இந்த படத்தை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா மகாசேனா எப்படி அமைஞ்சது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ராக்கதன்னு ஒரு படத்தில் நான் பாடியிருந்தேன். அந்த படத்தில் 4 பாட்டு, அந்த பாட்டு நம்ம ரியாஸ் கான் சார், அந்த வம்சி கிருஷ்ணன், நிறைய லீட் கேஸ்டிங் அந்த படத்தில் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த அவங்களோட ரெண்டாவது படம் தான் இந்த படம். ஸோ டைரக்டர் பேர் வந்து தினேஷ் கலைச்செல்வன். இந்த பேர் வந்து அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெருசாக ஒழிக்கக்கூடிய ஒரு பேராக கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட கதைக்களம் எல்லாமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு. அவ்வளோ திறமையான ஒரு கலைஞர். அவருக்கும் இதே நிலைமை தான், அவருக்கும் அந்த ஆரம்ப கட்ட பிரச்சனைகள் தான் எல்லாருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ராக்கதன் படம் வந்து முடிக்கிறாங்க. ராக்கதன் படம் முடிக்கும் பொழுது அந்த படத்தில் நான் வந்து 4 பாட்டு, அந்த பாட்டில் 3 பாட்டு நான் தான் பாடியிருக்கேன் அந்த படத்தில். அது வந்து படத்துக்கு மியூசிக் பண்ணவர் வந்து பிரவீன் குமார் அப்படின்னு, அவருக்கு அது ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு முன்னாடி மேதக பண்ண 2வது படம், ராக்கதன் வந்து 2வது படம் வருது. அப்போ அவர் வந்து இந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் மியூசிக் டைரக்டராக கம்மிட் ஆகியிருந்தார். 2 பாட்டோட டியூன் மட்டும் கம்போஸ் பண்ணிட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவர் இறந்துட்டார். அவர் பாஸ்ட் அவே, பிரவீன் குமார் பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் கிட்ட போயிருக்காங்க. ஏன்னா 2 பாட்டுக்கு இது பண்ணியாச்சு, டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு, ரஃப் டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு, அதை வச்சு ஷூட்டும் முடிச்சாச்சு. இப்போ ஃபர்தராக அந்த மியூசிக்கில் ஒர்க் பண்ணியே ஆகணும், அண்ட் கம்ப்ளீட் பிஜிஎம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கும்போது நிறைய இடத்துல தேடி இருக்காரு. யாரும் வந்து அப்கமிங் மியூசிக் கம்போசர் பண்ணதுன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய இருந்திருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து அவர் ரொம்ப நாள் இதுக்கே வெயிட் பண்ணியிருக்காரு. நிறைய ப்ராப்ளமும் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியலி அவருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் படம் முடிக்கணும் இல்லையா, சீக்கிரமாக முடிச்சாகணும், அந்த கட்டமும் இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து அவருடைய எண்ணத்தில் வந்து பிரவீன் வந்து என் பேரை சொன்னதாகவும், அவர் அதை வச்சு தான் என்கிட்ட வந்ததாகவும் வந்து அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ ஒரு நல்ல நண்பன் வந்து உயிரோடு இருக்கும்பொழுது, அவர் இருக்கும்பொழுது என்னை நிறைய படங்களில் அவரை 4 படம் பண்ணியிருக்காரு. 4 படத்துலையுமே வந்து மேக்ஸிமம் சாங் நான் தான் பாடியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாடல்களும் சிங்கராகவும் என்னை அவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இறந்ததுக்கப்புறம் என்னை மியூசிக் டைரக்டராகவும் மாற்றிட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வந்து வெளி வரலை, அது வருமானம் தெரியல. ஸோ இது வந்து என்னோட அஃபிஷியல் ஃபஸ்ட்டு டெபியூ மூவி இன் தமிழ் சினிமா அப்படியா தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக. கம்ப்ளீட் கதையோட தளம் வந்து ரொம்ப அழகான ஒரு பிளாட், கம்ப்ளீட் பிளாட். நீங்கள் படம் பார்ப்பீங்க. எல்லாருமே அவ்வளோ உழைச்சிருக்காங்க. நம்ம இப்போ விமல் சார், சிருஷ்டி மேம், அப்புறம் வந்து மஹிமா குப்தா, கபீர் சிங் சார், யோகி பாபு சார், ஜான் விஜய் சார், இந்த மாதிரி பெரிய முக்கியமான நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஷூட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கூடலூர் தாண்டி, அப்புறம் வயநாடு, வாகமன், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல தான் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அண்ட் எல்லாமே வந்து எதுவும் சிஜி பண்ணாமல் எல்லாமே லைவ் லொக்கேஷனில் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த லைவ்லினஸை கொண்டு வரணும் கதைக்கு அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாமே வந்து முக்கியமான லைவ் லொக்கேஷனில் போயிருக்கு ஷூட் ஃபுல்லாக. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இருக்க யானை, ஸோ ஒரு பேர் வந்து விஜய், யானையோட பேர். அது மாதிரி தான் அவர். இப்போ நம்ம மனுஷங்க ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க, நம்ம கட்டு சொன்னால் கட்டு ஓகே ஸ்டாப் பண்ணிடணும், ஆக்ஷன் சொன்னால் நடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும்.
பட் ஒரு யானை வந்து நீங்க முன்னாடி போனா முன்னாடி போகும், பின்னாடி போனா பின்னாடி வரும். கட்டுன்னு சொன்னா கட்டு. இப்போ நம்ம ஒரு அனிமலுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? நம்மள அடிக்க வராங்கன்னு நினைச்சு நம்மள திரும்ப அடிக்கும் இல்லையா? ஆனா அந்த யானை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஓகே இவங்க கேமரா வச்சு ஷூட் தான் பண்றாங்க, அதனால வந்து நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தைரியமா நின்று கேமராக்கு ஆக்டிங் கொடுத்துருக்கு அந்த யானை. ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த யானை, அந்த பாகன் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கதையுமே வந்து ட்ரையாங்கிள் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ வால்யூம் 1 வந்து நம்ம டைரக்டர் சார் போட்டிருக்காரு. வால்யூம் 2 கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் தேதி நீங்கள் எல்லாம் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வால்யூம் 2 நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஒரு நல்ல மனிதர் எடுத்த நல்ல கதை, நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். தினேஷ் கலைசெல்வன் மாதிரியான ஒரு டேலண்ட், அதெல்லாமே தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்துல நல்ல மனிதர் அவர். நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, இது அதை காட்டுங்க பார்ப்போம், அதை பார்த்தா தான் நான் உங்களை டிசைட் பண்ண முடியும்னு இன்னைக்கு கம்ப்ளீட் அந்த ஃபேமஸ் ஓரியன்டாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா விஷயங்களும் அந்த பிரபலங்களை அடிப்படையாக வச்சு தான், இவ்வளோ பிரபலமாக இவர் இருக்காருன்றதை வச்சு தான். ஒரு ஒரு அதாவது மியூசிக் டைரக்டராக எந்த பிரபலமே இல்லாத ஒருத்தர், இதுக்கு முன்னாடி பெருசாக எந்த ப்ராஜெக்டும் ரிலீஸ் ஆகலை, இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் வரைக்கும் குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கோம். அது வந்து பெரிய ரீச்க்கு உண்டான விஷயங்களாகவும் இருந்ததில்லை. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இந்த இது ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் பிரதர், நீங்கள் பண்ணிடுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தப்போ நான் என்ன நினச்சேன், அவர் வந்து நான் பாடுறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அவர் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, படம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அந்த படத்தில் நம்ம பாடுறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு தான் நான் நினச்சி ஃபோன் எடுத்தேன். அன்றைக்கி ஈவினிங் உங்களை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லியே வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ஆர் பண்ணணுமா, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஆர்டர் பண்ணணும், நீங்கள் பண்ணுவீங்கல்ல, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு 7 ரீலை கையில் கொடுத்துட்டு அவர் சொன்ன விஷயம், சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுங்க பிரதர்ன்ட்டு போயிட்டார். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணி எதனா ஒரு ப்ராஜெக்ட் காட்டுங்க பிரதர்லாம் அவர் என்கிட்ட கேட்கல. ஸோ எடுத்தோடனே கையில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுச்சு, என்ன நம்மளை ஏன்னா நம்மளை ஒருத்தர் பெருசாக நம்பும் போது நமக்கு பயமும் ஜாஸ்தியாக வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ அப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ரீல் வந்து சொல்லிவிட்டு 2 ரீல் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட் 2 ரீல் பண்ணும்போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு, ஓகே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ரீலை ஃபுல்லாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த படத்தில். ஒரு கேரக்டருக்குமே வந்து முக்கியமான ஒரு ஸ்கோர். அந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஜான் விஜய் சாருக்காக இருக்கட்டும், இல்லை விமல் சாருக்காக இருக்கட்டும், இல்லை சிருஷ்டி மேம்காக இருக்கட்டும், அந்த ஸ்கோர் அடுத்து கொஞ்ச நாளில் அவங்க வரும்போது போடுற பிஜிஎம்மாக இருக்கும்ன்றதுல பயங்கர கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அது வந்து என்னோட மியூசிக் மேலே இருக்க கான்ஃபிடென்ட். அண்ட் அதை தாண்டி கதையுமே அந்த அளவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு, படமுமே அந்த அளவுக்கு வந்து அமைஞ்சு வந்திருக்கு. 12ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அந்த படத்துக்கு. அண்ட் மக்களாக உங்ககிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, எங்களை மாதிரி கலைஞர்கள் மேலே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாதாரண கஷ்டம் கிடையாது. சிரிச்சுக்கிட்டு சொல்கிற கொஞ்சம் விட்டீங்கன்னா கண்ணீர் மல்க நான் சொல்ல வேண்டியிருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னன்னா நீங்கள் வந்து குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும். அதுவும் ஒரு ஆணா பிறந்துட்டா இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்னவா இருக்கும்னா, கம்ப்ளீட்டாக குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான செலவுகளை பார்க்கணும், வீட்டு வாடகை கட்டணும், அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு ஆண் வந்து முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறது, இது ஆண் பெண்ணுன்னு நான் சொல்ல வரல, மேஜராக இப்போ நான் ஆணாக இருக்கிறதுனால என்னோட சைடு பிரச்சனைன்றதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு இடத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. மக்கள் வந்து சின்ன சின்ன படங்கள், பெரிய பெரிய படங்கள்னு பார்க்காம படங்களை வந்து படங்களாக பார்த்து அதுக்கு உழைப்பு என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கு உண்டான ஊதியத்தை வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் எங்களை மாதிரி குடும்பங்கள் நிறைய பேர், அதாவது லட்சக்கணக்கான குடும்பம் இருக்கோங்க. நான் என்னோட குடும்பம் பற்றி பேசல, இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கும். அந்த லட்சக்கணக்கான குடும்பத்தை வாழ வச்ச ஒரு புண்ணியமும் வந்து நம்ம மக்கள் எல்லாருக்கும் சேரும். ஸோ உங்ககிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறது, நீங்கள் இந்த படம் தானே எதுக்கு நம்ம போய் பார்க்கணும்னு பார்க்காதீங்க. அந்த படத்தில் என்ன உழைப்பு நாங்கள் போட்டிருக்கோம், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நாங்கள் ஏமாற்ற மாட்டோங்க. கண்டிப்பாக நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். ஏன்னா நாங்கள் உண்மையான உழைப்பை போட்டு தான் அந்த இடத்துக்கு கொண்டு வரோம். நாங்கள் அந்த ஏமாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இல்லடா ஏன்டா இப்படி பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு செவில் முறையே அரைஞ்சா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குற அந்த நீங்கள் வாங்குற அந்த ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து என்னோடய வீட்டோட ஒரு வேறு சாப்பாட்டோட நீங்கள் கொடுக்குற இது மாதிரி பணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே இன்னும் வளர முடியும், நிறைய உழைப்பும் போட முடியும், நிறைய அதுக்கேற்ற உத்வேகமும் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாருமே தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ December 12 வேர்ல்டு வைட் வந்து மகாசேனா ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் வந்து உங்கள் குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கணும். படத்தை பார்த்து
மியூசிக்ல கண்டிப்பா நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீங்க எல்லாரும் படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. ஆனா இந்த சாயை பத்தி இருக்கிற மாதிரி அவர் ஏதோ பேச போறாரா? நீங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ உதய் சொன்னபடி டேலண்ட் எங்கே இருக்கோ அது வந்து கண்டிப்பாக வளரணும். அவர் கேட்க வந்த அந்த கான்டெக்ட் அதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து வாய்ப்புகளே யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேருது. அந்த பாப்புலாரிட்டிக்கு இன்னைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா திடீர்னு ஸ்க்ரீனில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வேன்னு ஒரு நடிப்பை போட்டு நான் பெரிய நடிப்பு பேர் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஏதாவது உசுரை கொடுத்து ஒரு கம்போஸ் பண்ணி அவ்வளோ அழகா பாடி 20-25 வருஷமா அந்த குரல் வளத்தை வளர்த்துக்கிட்டு பாடுறவனோட வீடியோ இன்னைக்கு வந்து வைரல் ஆகிறது கிடையாது. பைத்தியக்கார மாதிரி வந்து நின்றுன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு நான் இவன் பேரை சாப்பிட்றேன், ஏக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன், எண்ணுக்கு வந்து நேத்தி வச்ச சோறை சாப்பிட்றேன், இவங்கள தான் இன்னைக்கு வந்து பாராட்டுற உலகம் இது. ஆக்சுவலா இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டே கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட். ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்து நம்ம வேலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இது தாண்டி இந்த மாதிரி 4 பைத்தியங்க வேற அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற ஃபோக்கஸ் வந்து நெஜம் டேலண்ட்ஸுக்கு போய் சேர்றது இல்லைங்கிறது ஆனஸ்டா சொல்றேன். நான் பயப்படவே வேணாம், எனக்கு வைத்தறிச்சலா இருக்குது. ஏன்னா எவ்வளோ வாட்டி நான் உதயோட பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு பார்த்துருக்கிறேன். நான் அனுப்பும் 1000 பேருக்கு, நான் அமிச்சா 1000 பேர் கூட பார்க்க மாட்டான். அந்த வியூ 1000 கூட வராது, 500 ஆகணும். அவ்வளோ அழகா பாடுவோம். எங்களோட டீம்ல எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும், இவ்வளோ டேலண்ட் இருக்கு ஏன் இன்னும் வெளில வரல அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அவன் சொன்ன ஒரு விஷயம் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஆனஸ்டா நான் சொல்றேன், எனக்கு அவன் கூட பிறந்த தம்பி இல்லை, ஆனால் கூடவே இருக்க போகிற தம்பி லைஃப் ஃபுல்லாக, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த வந்து 2020 மீட் பண்ணுவோம் அப்போவே வந்துடுச்சு. என்னால் முடிஞ்சது நான் என்கிட்ட நான் ஒன்றும் பெரிய பணக்காரலாம் கிடையாது. அவன் சொன்னதில் வந்து அவ்வளோ ஏழையா குடும்பம் இல்லைனாலும் நாங்களும் ஒன்றும் பெரிய அப்படியே வசதி இருக்கிற குடும்பம்லாம் இல்லை. சத்தியமாக இந்த ஸ்டூடியோஸ்லாம் அமைச்சது வந்து கடன் வாங்கி தான். அதுக்கு இன்னி வரைக்கும் நாங்கள் வட்டி பே பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக அதை ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த வட்டிக்கு பேர் மட்டும் வேற, டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட்னு பேர், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஒரு முக்கியமான சந்தோஷம் என்னன்னா, கடைசியில் எல்லா கனவுகளும் ஒரு நாளைக்கு மெய்ப்படும் இல்லை, அது ஆரம்பிச்சிருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அவர் சொன்னது தான் நானுமே சொல்கிறேன். உண்மையான டேலண்ட்ஸை தயவு செஞ்சு வளர்த்து விடுங்க. இந்த ஃபேக்கை திடீர் ஓவர் நைட்ல பாப்புலர் ஆகிறவன் அவன்லாம் மிஞ்சி போனால் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் இருப்பான், அப்புறம் இன்னும் வந்துடுவான். உண்மையான டேலண்ட் தான் லைஃப் லாங் இருக்கும், அதை வளர்த்து விடுங்க. கேரண்டீடா சொல்றேன், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா அமேசிங் டேலண்ட் உதய் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் அவங்க எல்லாரும் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. சார் உதய் சார், சொந்த கதை சோக கதையெல்லாம் உருப்பமா சொன்னீங்க. ஆனால் மகாசானாவே முதல் படத்துலேயே திரட்டிட்டு வரீங்க. அதாவது இதுதான் உங்களுக்கு வெளியே போற முதல் படம் இல்லையா? ஆமாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி நண்பர்கள் தான் காரணமா? அப்புறம் அதே மாதிரி இந்த படம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு பாடம் இருந்தாருங்க. அது 2 சாங் பண்ணியிருந்தாருங்க. அந்த சாங் இருக்கா படத்துல? ஆமாங்க, அந்த பாட்டும் படத்துல பாட்டு மொத்தம் வந்து படத்துல 3 பாடல் இருக்குங்க. 3 பாடல் இருக்கு. 3 பாடலோட டியூனுமே வந்து பிரவீன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் இப்போ நம்ம ஆடியோ லான்ச்சில் கூட நான் பண்ண விஷயம் அதுதான். நான் பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் ட்ரிபியூட் பண்ணுறேன் பிரவீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஃப்ரெஷ் மியூசிக் டைரக்டர் வரும்போது இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் நம்ம பேர் பெருசாக வெளியே வராதோ அப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இறக்கும் பொழுது நான் அவருக்கு பெருசாக எதுவும் என்னால் பண்ண முடியல. இந்த ஒரு படம் வந்து அவரோட பாடல் வச்சு நான் பண்ணும்பொழுது அவருக்கு அது பெரிய, அவர் எங்கே இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பேனரில் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு அவர் பேர் தான் மியூசிக்கு ஏ பிரவீன் குமார்னு போட்டிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு போட்டு தான் என் பேர் பெற்றிருக்கோம். பாடல்களும் நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் பண்ணினேன். ஆமாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக நான் பண்ணினேன். பாடல்களும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் தான் பண்ணினேன். ஆனால் அவர் பேர் கண்டிப்பாக அவர் பேர் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதுவும் அவர் வச்சிருக்கோம். அந்த பாட்டோட டியூன் வந்து கம்போஸ் பண்ணது, அது கம்போஸ் பண்ணது நம்ம அவர் பிரவீன் குமார் தான். அந்த பாட்டோட இனிஷியல் கம்போஸ் பண்ணிருக்காரு. நான் சந்தோஷமா பாடலாம் சார். யார் இங்கு வாழணும், யார் இங்கு மாலனும், யார் என்று யாரிடம் யார் கேட்பது, யார் ஆசையாகினும் யார் திசையாகினும் அவன் ஆசை நெஞ்சிலே யார் ஏற்பது, யாழீஸ்வரா யாழீஸ்வரா யாவுக்குமே நீஸ்வரா, சேனாவன் சேயோனவன் சேரும் இடம் யாழி சிவன், யார் இங்கு வாழணும், யார் இங்கு மாலனும், யார் என்று யாரிடம் யார் கேட்பது,
ஸோ இந்த பாட்டை வந்து பாடினவர் வந்து நம்ம வி எம் மகாலிங்கம் அண்ணா தான் வந்து பாடியிருக்காரு அந்த பாட்டை. இதை டியூன் கம்போஸ் பண்ணது வந்து பிரவீன் வந்து கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். இந்த பாட்டு பாடி இருக்கீங்க, நாங்கள் யூடியூப்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு சின்னதா ஒரு மியூசிக் கட் ஆகும்போது எதுவும் பேச மாட்டீங்க, வளர்ந்த பிறகு கார்பரேட்லாம் போட்டுறீங்க, யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாது சார். இது வந்து காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஒரு சேனலுக்கு கொடுத்துருக்கோம்ல சார், அவங்க மேஜரா டிசைட் பண்றதுதான். என்னன்னா இப்போ நீங்க பிரஸ் மீட்ல பாடிட்டீங்க, ஆமாங்க சரிங்களா? நாங்க இதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா? ஏன்னா நீங்க அவங்க கிட்ட வந்து மியூசிக்கை கம்போஸ் பண்ணி நாங்க வந்து போறது கிடையாது, வெறும் பாட்டை தான் போட போறோம். ஆமாங்க. சரி, யூஸ் பண்ணா நீங்க காப்பிரைட் போடுவீங்களா? இல்ல நான் போட மாட்டேன் சார். நான் என்ன, எனக்கு நீங்கெல்லாம் பாடணும், நீங்கெல்லாம் கூட சேர்ந்து பாடணுன்றது தான் அந்த மெயின் நோக்கமா இருக்கு. நான் கம்ப்ளீட்டா நான் என்னோட சைட்ல இல்ல, மேபி சேனல்ல அவங்க போடுவாங்களான்றது எனக்கு தெரியல. அவங்க கிட்ட நம்ம போடாதீங்கன்னு சொல்லிடுங்க. சரி போடாதீங்க. சாயை பித்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் மியூசிக் டைரக்டர். ஒரு படம் தான் பேசிக்கா ரிசர்ச் வச்சுக்கோங்க இன்னி வரைக்கும். ஆனா அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து அவ்வளவு படங்கள் இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா பாக்குறீங்களா, நெகட்டிவா பாக்குறீங்களா? இல்ல சார், அந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சாய் அபியங்கர் மாதிரியான பீப்புள் வந்து அவங்க டேலண்ட் இல்லாமலாம் யாரும் வர முடியாது சார். இப்போ நம்ம என்ன சொல்றோம், அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே வந்து அவருமே வந்து அடிஷனல் மியூசிக் டைரக்டரா, அடிஷனல் கம்போசரா எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம ஹாரிஸ் சார்ல இருந்து ஏஆர்ஆர் சார்ல இருந்து எல்லாருக்கிட்டையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்துதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு டேலண்ட் இல்லாம இல்லை, மேபி அவருக்கு உண்டான வாய்ப்புகள் அவருக்கு கைகளில் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், அவ்வளவுதானே தவிர்த்து டேலண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நிற்க முடியாது. அந்த விதத்துல எனக்கு அது சந்தோஷமாவும் இருக்கு, நமக்கும் அது ஒரு நாள் அமையும். நமக்கு அமையாம இருக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம மியூசிக்கு உண்மையா இருக்கும், நம்மளோட தொழிலுக்கு உண்மையா இருக்கும். அதுக்கு உண்மையா நம்ம என்ன பண்ணணும்னு பாக்குறோம். நீங்க ரொம்ப அம்மாவுக்கு உண்மையா இருந்தீங்க, அம்மா சாங் எதிர்பார்க்கலாமா இந்த படத்துல இருக்கா? இந்த படத்துல வந்து ஒரு பொண்ணு சாங் இருக்கு சார், அம்மா சாங் இந்த படத்துல கிடையாது. இந்த படத்துல வந்து ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு அம்மா சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்தாங்க, அந்த விஷயம் நிறைய பேசுனீங்க. அந்த மாதிரி சகோதரரை பத்தியும் சொன்னீங்க. ஆமா, பல சென்டிமெண்ட் சாங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்ல அடுத்த படத்துல நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு அம்மா சாங் ஒண்ணு இருக்கு அடுத்த படத்துல, அது சீக்கிரமா வரும். இது உங்களுக்கு சம்பந்தமான ஒரு கேள்விதான். சொல்லுங்க. உங்க படம் சம்பந்தப்பட்டது இல்ல. சரி, இந்த சின்மையை ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, அது நியாயமா? அது அந்த அம்மா ரொம்ப நியாய தர்மம்லாம் ட்விட்டர்ல மட்டும் பேசுவாங்க. ஆனா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மியூசிக் டைரக்டர், அதாவது ஜிப்ரான் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ண பிறகு யாரோ சிலர் கருத்து தெரிவிச்சாங்கன்னு நீங்க ஜாதி படங்கள் எல்லா சைட்லயும் எடுக்கிறாங்க, எப்பயிலேருந்தே வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கொள்கை கோட்பாடுல எனக்கு உடன்பாடு கிடையாது, பாடி முடிச்சு காசை வாங்கிட்டு சொன்னா அவர் திருப்பி வேற ஆளை போட்டு எடுக்கிறேங்கிறாரு மோகன்ஜி. அப்படி எடுக்கிறப்ப அவருக்கு செலவாகும்ல, அந்த சின்மையை ஏத்துக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நியாயமா? இதுக்கு என்ன ஒரு, ஏன்னா நீங்க ஒரு அப்கமிங் இருக்கிறப்போ நாளைக்கு உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உண்மைதான். பொருளாதார ரீதியா இது பிரச்சனையான்னு கேட்டா ஆமாங்க, அது பொருளாதார ரீதியா வந்து இப்போ மறுபடியும் வந்து ஒரு பாட்டை வந்து ஒரு சிங்கரை வந்து பாட வைக்கிறோம், அதுக்கு மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் ஒர்க் இருக்கு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது வந்து நிஜமாலே ஒரு பிரச்சனையான விஷயம்தான். என்னோட கருத்து, ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாட வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ பாட போறோம் அப்படின்னும் போது நம்ம அதை கான்சியஸா வேண்டாம், இப்ப எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி இப்போ கம்போசருங்களுக்கு அது ப்ராப்ளமா இருக்க போறது இல்லை. நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க பண்ணது சரியா தப்பான்ற விஷயம் விவாதத்துக்குள்ள போகாம நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயம் தான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். இதை இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, ஒரு கட்சி பாடல் ஒன்று பாட போறோம் அப்படின்னா பாடும்போது லிரிக்ஸ் நம்ம கையில இருக்கு, கண்டிப்பா லிரிக்ஸை நம்ம பார்ப்போம். லிரிக்ஸ்ல தாக்கமான இடங்கள் என்ன இருக்கா நமக்கு தெரியும் இல்லையா, பாடுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். அப்பவே நம்ம இல்லைங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா யாருமே தாக்கங்கள் ஒண்ணுமே கிடையாது. பாட்டு சூப்பரா இருக்கு. மோகன்ஜி படத்துக்காக மட்டுமே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மீட் எதுவாக இப்ப சோசியல் மீடியால வந்தாவே அந்த மீட்டூர் வந்து அவங்க அதான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. இப்ப வந்து 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸ், தவறான கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால உடனே வந்து இது மாதிரி நான் பாடுறது தவறுன்னு சொல்றதெல்லாம் எந்த வித நியாயம்? பணம் வாங்கி கொண்டு இப்ப வந்து மோகன்ஜியே சொல்றாரு, என்னோட வருத்தம் என்னன்னா என் ப்ரொடியூசருக்கு நான் உண்மையா இருக்க முடியலையே அப்படின்றாரு. இது எந்த விதத்துல சரிப்படும்? இல்ல சார், இங்க நம்ம வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா நம்ம பார்த்தோம்னா சார், இங்க வந்து ஜாதி ரீதிகளான பிரச்சனைகள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குட்டியா ஒரு விஷயம் இல்ல சார், அது பாட்டுல இல்ல, பாட்டுல கிடையாது. ஆமா, பட் ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு அந்த தாக்கங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க சொல்றேன் சார், இந்த பதிவு பண்றதுக்காக நான் சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்னா, இப்போ வந்து நான் வந்து நான் பிராமின், இவர் வந்து பிராமின்,
நாங்க 2 பேர் சேர்ந்து தான் கம்பெனி ரன் பண்றோம். சரிங்களா? இப்போ எனக்காக வந்து சப்போர்ட் பண்றதுல நான் எனக்கு நான் பிராமின் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே இங்க இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா பிராமின்ஸ் தான். பிராமின்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரி எல்லா சாரார்களும் இப்போ எனக்கு இந்த படத்துக்கு நான் உழைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதுல பிராமினும் இருக்காங்க, முஸ்லிம்ஸும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஸ்டுடியோ வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா இங்க அந்த மாதிரி கோட்பாடுகளே வந்து நம்ம பேச்சு வாக்கில் நம்ம சொல்லிட்டு போறோம் சார். நம்ம இங்க என்ன நீங்க ஒரு ஜாதிய ரீதியா பாக்குறீங்களா அப்படிலாம் நம்ம சொல்றோம். உண்மைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களே இல்லை சார். நம்ம இங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிற கோட்பாடு நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒத்துக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கோம். நம்ம அதை ஒத்துக்காம நம்ம அதை கன்ஃபர்ம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இந்து ஃப்ரெண்டும் வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள்ல இருக்கு. நம்ம புராண கதைகளில் பார்க்குற ஐயப்ப சாமிக்கு இவர் பாபா சாமி இருக்க மாதிரி, ராகவேந்திர சுவாமிக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து இருக்க மாதிரி நிறைய நட்புகள் கூட நம்ம புராண கதைகள்லையுமே இருக்கு. ஸோ இங்க ஜாதிய ரீதிகளான கோட்பாடுகள் நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ற விஷயமா தான் இருக்கே தவிர்த்து அது வந்து உண்மைக்கு உள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்லன்னா எனக்கு என்னோட இல்ல சார். அவங்கள சொல்லல சார். அதாவது நான் காமனா சொல்லிட்டு இருக்கேன் சார். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே சமம் தான் இங்க அப்படிங்கிற கோட்பாடு தான். ஒரு இஸ்லாமியர் நிறைய இந்து கடவுளை பத்தி பாட்டு பாடிருக்காரு. எனக்கு எம்மதமும் சமுதாயம் வந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்றாரு. அப்போ ஒரு மோகன்ஜி ஜாதி படமே எடுத்திருந்தாலும் இப்ப பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் எல்லாம் அந்த படம் தான் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க. நீ 2வது மோகன்ஜியை பத்தி நோன்னு அவரு இதுதாங்கிறது அவருடைய வலைதளம் எல்லாமே தெரியும். சின்மயி இந்த வலை இதுல வந்து பயங்கரமா இருக்காங்க. அப்ப தெரியாமலா போயிருப்பாங்க இந்த படத்தான் பாட போறோங்கிறது. பாடிட்டு இன்னைக்கு 2 பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு சொல்றது இவ்வளவு செலவு பண்ணி இப்ப நீங்க சொல்றீங்க போராடி வந்திருக்கோன்னு. அப்படிதான் ஜிப்ரான் வந்திருப்பாரு, அப்படிதான் மோகன்ஜி வந்திருப்பாரு. ஒரு கிரௌட் ஃபண்ட்ல தான் எடுக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி பாடி முடிச்சுட்டு பேசுறது தப்பு இல்லையா? நம்ம பண்ண தொழிலே இப்ப மனம் வந்து நான் பாடின அத்தனை சாமி பாட்டும் தப்பு அப்படின்னு இப்ப சொன்னா அது எவ்வளவு தப்பா இருக்கும். அந்த மாதிரி தானே இருக்குது சின்மயி சொல்றது. ஏன் கேக்குறேன்னா நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர், நாளைக்கு உங்களுக்கு இந்த இல்ல அது வந்து பொருளாதார ரீதியா பண்ணிருக்க கூடாதுன்றது என்னோட கருத்தா இருக்கு சார். நான் பொருளாதார ரீதியா மட்டும் தான் பாக்குறேன், இது ஜாதிய ரீதியா நான் பார்க்கல. ஏன்னா வந்து ஒரு பாட்டை நம்ம பாடிட்டு மறுபடியும் அந்த பாட்டை மறுபடியும் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது சார். நிறைய செலவுகள் இருக்கு, அதுல நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஒரு புதுசா வளர ஒரு இசையமைப்பாளர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அது எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து பட்ஜெட் நீங்க பெருசா கொடுக்கப்படுறது கிடையாது சார். அதாவது நீங்க நம்ம இப்போ வரும்போது நம்ம இப்போ பேர் சொல்ல பெரிய பேர் சொல்ற மியூசிக் டைரக்டருக்குலாம் வந்து நீங்க என்ன பட்ஜெட் கோட் பண்ணாலும் அவங்க வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. புதுசா வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து நீங்க இதுதான் பட்ஜெட் அப்படின்னா அந்த பட்ஜெட்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் பொருளாதார ரீதியா தான் அண்ணன் கேட்டது என்னன்னா நீங்க சுத்துறீங்க. சரி அதுவே வேண்டாம், நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சின்மயி தவறு செய்தாரா? அதுவே வேணாண்ணே, அதுவே நீங்க சுத்துறீங்க ஓகே. கூட நீங்க இணைந்து பயணிப்பீங்களா? உங்க படத்துல பாட்டு பாடுறீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வராது, மத்த எல்லாருக்கும் பாட்டு பாடு வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? சார் அவங்க குரல் ரீதியா சொல்றேன் சார். நான் நீங்க மறுபடியும் என்ன ஒரு விஷயத்துக்கு தள்ளுறீங்க. நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். நான் அவங்க குரல் ரீதியா தொழில் ரீதியா சொல்றேன் சார். தொழில் ரீதியா அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கர் சார். அவங்களோட குரல் வளம் அந்த மாதிரி ஒரு குரல் வளம் அவங்களே நடந்துக்கல சார். அதே மாதிரி தான் இளையராஜாவும் போட்டோ கூட போட வேணான்றாரு. நாங்க என்ன கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க தெளிவான ஒரு பதில் சொல்லிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல அவ்வளவுதான். இதை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்றேன் சார்? இப்போ எனக்கு படத்துக்கு அவங்க குரல் தேவை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குமோ நான் கண்டிப்பா அவங்களோட ஒரு பயணிக்கிறதுக்கு. அவங்க இதுல மட்டும் இல்ல சார், வைரமுத்து விஷயத்துலயுமே அவங்க அவர் என்னைக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணாரு அப்படின்னு சொல்லி கல்யாணத்துல போய் மாப்பிள்ளையும் பொண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கொடுத்த கிஃப்ட வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அப்ப இப்போ குரல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சரியில்லாத நபரை தொடர்ந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க மேல போயிட்டே இருப்பாங்களா? அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ல. இதுக்கு நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு மட்டும் கேட்கறேன்னா எல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்குலாம் வந்து கருத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்கிறனால சார் ஒரு தனிநபர் கருத்து அப்படிங்கிறது அவங்களை பொறுத்து சார். நம்ம அதுல நம்ம இன்டர்ஃபியர் பண்றது எனக்கு எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க சொன்ன விஷயம் சரியா தவறான்றது அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு மேபி அது சரியா கூட இருந்திருக்கலாம். நமக்கு பாக்குற பார்வையில தானே இருக்கு அப்படின்றது. இப்ப நான் அவங்களோட கருத்துல நான் வந்து உள்கருத்து சொல்றது வந்து எவ்வளவு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. டிசம்பர் 12th ரிலீஸ் என்ன காரணம்?
என்ன காரணம் அது யார் ஃபிக்ஸ் பண்ணா 12th? ஏன்னா அன்னைக்கு வந்து ரஜினி பர்த்டே சரிங்களா, டோட்டலாவே வந்து ரஜினி வைபா தான் இருக்கு அன்னைக்கு. அன்னைக்கு உங்க படம் ரிலீஸ் ஆகும்னா எந்த அளவு எடுக்கணும் சார்? நாங்க இன்னைக்கு தலைவரோட ஃபேன் வந்து எல்லாருமே தலைவரோட ஃபேன் தான் சார். இங்க உட்காந்துருக்க நாங்க எல்லாருமே தலைவரோட ஃபேன் தான். அன்னைக்கு படம் பாப்பீங்களா ரஜினி படம் பாப்பீங்களா? அன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆகலையா சார்? படையப்பா ரிலீஸ் ஆகும் சார். படையப்பா ரீ ரிலீஸ் சார். என்னோட படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் சார். இது ஒரு மகாசனா, இதுவும் இது ஒரு மகாசன், அவ்வளவுதான் சார். ஸோ அன்னைக்கு அந்த டேட்டை செலக்ட் பண்றதுக்கான காரணம் அதுதான் சார். அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளா இருக்கும். அண்ட் வந்து டிசம்பர் வந்து ரொம்ப சென்னையில ரொம்ப பாராட்டப்படுற ஒரு மாசம் சார். ஒன்னு வந்து தலைவரோட பிறந்த நாளைக்கு, இன்னொன்னு வெள்ளத்துக்கு ஃப்ளட் வந்துடும். இந்த படம் ஃப்ளட் மாதிரி வந்துடும் சார். அடுத்த வருஷத்துல 2026ல இருந்து 3 விஷயமா பார்க்கப்படும் சார். அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இது சின்ன ஒரு கேள்விதான் சார். யானைக்கு வந்து விஜய் பேர் வச்சது என்ன காரணம்? ஏன்னா படம் இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அப்பதான் வந்து கட்சியும் ஸ்டார்ட் பண்ணாரு. சோ இது மாதிரி வச்சு அந்த டைம்ல வந்து ஓடிடும் சார். சூப்பரா இருக்கு சார் இந்த கண்டென்ட். இது தோணாம போச்சு சார். சார் யானை வந்து அந்த யானைக்கு வந்து 20 வயசு சார். அந்த யானைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயன் பேர் வச்சுட்டாங்க. இப்ப அது அந்த யானை பேரு விஜய் சார். இல்ல 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 படத்துல கிடையாது. அந்த யானையோட உண்மையான பேர் சொல்றேன். படத்துல அந்த யானைக்கு பேரு சேனா. சரிங்களா? 20 வருஷம் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அன்னைக்கு இது கட்சி ஆரம்பிக்கல. ரஜினி சேனா மட்டும் இல்ல, விஜய் சேனாவும் சேர்ந்து இருக்காங்க. ஆமாங்க. ஆமா மகாசேனா.